குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 4/11/2025 நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி 18ஆம் நாள், சதுர்தசி திதி மாலை வரைக்குமே இருக்குது. ரேவதி நட்சத்திரம், சித்த யோகம், பிருந்தாவன பூஜை. இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் என்று ஃப்ரெண்ட்ஸ் நானே பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன். கோயிலுக்கு போயிருந்துருக்கலாம், சரி பார்க்கலாம். நடராஜர் அபிஷேகம் வருஷத்துக்கு 6 முறை மட்டும்தான் நடக்கும். நடராஜர் அபிஷேகம் அது உங்களுக்கே தெரியும். இப்போ வர்ற ஐப்பசி மாதத்தில் இன்று நடராஜர் பூஜை. எனக்கே இப்போ தான் தெரியுது, நான் பார்க்காத விட்டேன். எனது டிபி, என் நாயகன், என் உயிரோடு கலந்த அந்த இறைவன் சிவபெருமான் என்ன சரி பண்ணிட்டு உட்காந்தாலும் அதை பண்ணுறதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் ஆகுது, இருந்தாலும் அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒன்று சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்று நடராஜர் அபிஷேகம். நடராஜர் சிவகாமி தாயார், அம்மையப்பன். அப்பா என்று சொன்னாலும் அம்மா தான், அம்மா என்று சொன்னாலும் அப்பாவும் அங்கே உடன் வந்து விடுவார்கள். அம்மையப்பனுக்கு இன்று அபிஷேகம். கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லியம்மன் உற்சவம் ஆரம்பம். தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் புறப்பாடு. திருநாயனார் குரு பூஜை. நாளை ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமினாவே சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். ஏன் அன்னாபிஷேகம் நடத்துகின்றார்கள்னா, உலகத்து உயிர்களுக்கு எல்லாமே அடிப்படையாக இருப்பது அன்னம்தான். தானத்திலேயே மிகச்சிறந்த தானம் அன்னதானம். அப்போ அந்த உணவு இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒன்றுமே பண்ண முடியாது மனித உயிர்களுக்கு. அதனால தான் அன்னத்தை இன்று அனைவருக்கும் ஒரு கிடைக்கணும், எல்லாரும் நல்லா தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஐப்பசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். இன்று பார்ப்பவர்களுக்கு எல்லா சிவன் கோயில்லையுமே பண்ணுவாங்க. அரிசி வாங்கி கொடுப்பாங்க, உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். அந்த அன்னாபிஷேகம் செய்து குளத்திலோ ஒரு நீர்நிலைகள்லையோ சேர்த்திடுவாங்க. அது வந்து அந்த கடல்வாழ் உயிரினங்கள் சாப்பிட்டு இதாகணுங்கிறதுக்காக. குளத்தில் போட்டாலும் மீன்கள் அது சாப்பிடும், அந்த மாதிரி. அதனால் இன்று நாளை அது ஐப்பசி பௌர்ணமி என்று நாம் இன்னொன்று முக்கியமான பூஜை செய்வோம், சத்யநாராயண பூஜை. சத்யநாராயண பூஜை முடிந்தால் செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நிச்சயமாக செய்வாங்க. பெருமாள் கோயிலில் வந்து சத்யநாராயண பூஜை வந்து செய்வாங்க. அதில் நீங்கள் கலந்து துளசி வாங்கி கொடுங்க. அது வந்து மிக மிக முக்கியமான இன்று அபிஷேகம், நாளை சத்யநாராயண பூஜை, அன்னாபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமி என்று. அதை போல் துளசி வாங்கி கொடுங்க. நாளை வீட்டிலேயே இது பண்ணுங்க. நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றார். அந்த பூஜையில் கலந்து கொண்டாலும் அந்த பூஜையை செய்கின்ற பொழுது நான் உனக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறேன். அதற்கு பெயர் தான், அதனால தான் அதுக்கு பேரே சத்யநாராயண பூஜை. நலம் தரும் நாமம் நாராயணன் நாமம். நலம் தரும் மந்திரங்கள், நன்மைகள் தரும் மந்திரங்கள் நாராயணன் நாமம். அப்படி ஸ்ரீரங்கநாதர் புறப்பாடு. இன்று நாயனார் திருமூல நாயனார் குரு பூஜை. சூரிய உதயம் வந்து 6:04. துலா நாளிகை வந்து 9:10. திதி சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம் மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றும் இல்லை. கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். சூரியன் புதன் சுக்கிரன் வந்து முக்கூட்டு கிரகங்கள். அது அந்த ஒரு பாதைக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 3 பேருமே அந்த ஒரு கட்டம் 2 கட்டம் 3 கட்டத்துக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சூரியன் புதன் சுக்கிரன் இப்போ வந்து துலா ராசியிலேயே இருக்கிறாரு சூரியன் புதன் சுக்கிரன். அதுக்கு பேரே அதனால தான். அந்த ஒரு டிகிரிக்குள்ளேயே தான் இருப்பாங்க, 3 கட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க. விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி. வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய நற்செயல்கள் தான். அதனால் நம்மளால் முடிந்ததை செய்யலாம். நம்ம உதவி செய்யலைன்னாலும் உபத்திரம் கொடுக்காமல் இருந்தால் போதும். இந்த காலத்தில் உதவி செய்யணும்னு நினச்சா கூட, நான் இப்போ கஷ்டப்படுற உதவி செய்யணும்னு நினச்சா கூட யாராலையுமே முடியாது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதெல்லாம் காசெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரம் 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 7:30 to
எட்டரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30. யமகண்டம் குளிகன் 12 to 1:30. யமகண்டம் 9 to 10:30. குளிகன் நேரத்தில் என்ன அக்ஷய திருதியை மாதிரி எது செய்தாலும் பெருகும். ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம் குளிகை நேரத்தில். நம்ம கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள் செய்கின்ற போது குளிகை நேரத்தில் பொழுது அது பெருகும். அதனால் குளிகை நேரத்தில் நகை எது வேணாலும் வாங்கலாம். அதுதான் தினமும் ஒரு அக்ஷய திருதிங்கிறது குளிகை நேரத்தை தான் சொல்லுவாங்க. இன்றைய ராசி பலன். மேஷம் லாபம், ரிஷபம் பிரீத்தி, மிதுனம் நலம், கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி ஆர்வம், துலாம் களிப்பு, விருச்சிகம் சிக்கல், தனுசு பகை, மகரம் சிந்தனை, கும்பம் மேன்மை, மீனம் ஓய்வு. சந்திராஷ்டிரமும் உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. நாளைய விசேஷம் என்னன்னு பார்க்கலாமா? எடுக்கவே முடியலைங்க, பேப்பர் ரொம்ப மெலீஸாக. நாளைய விசேஷங்கள்: கார்த்திகை கௌரி விரதம், பௌர்ணமி விரதம், குருநானக் ஜெயந்தி சீக்கியர்களின் ஒரு மத குருநானக் ஜெயந்தி அவர்கள். நாளை அன்ன அபிஷேகம், ஐப்பசி பௌர்ணமி. மிக 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 சிறந்த ஒரு இது. பெரிய கோவில், எல்லா சிவன் கோவில்லையும் அன்னாபிஷேகம் நடக்கும். கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடம் இருந்து நீண்ட தூரமாக இருக்கின்றான். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு மைத்திர முகூர்த்த நேரம் இன்னைக்கு சாயங்காலம் 4:45 to 5:30 வரைக்கும் இருக்கு. ஒரு இது இன்றைக்கு சரவணபவானந்தனே சரவணம். ஐப்பசி நவம்பர் 5 புதன்கிழமை. இன்றைக்கு 4 தான். பௌமாஸ்வினி, வைகுண்ட ஏகாதசி, திருமூலர், சந்திர ஜெயந்தி, மாத நரசிம்ம. நாளைக்கு தான் போகும். நாளைக்கு குருநானக் ஜெயந்தி, அன்னாபிஷேகம். நாளைக்கு பௌர்ணமி பூஜை எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம். பௌமாஸ்வினி, வைகுண்ட சதுர்த்தி, திருமூலர், சந்திர ஜெயந்தி, மாத நரசிம்ம சதுர்த்தி. கொசு ரொம்ப இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள். பூமிக்காரகன் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது அவ்வளவு ஆதிசங்கரர் அருளிய சிவாஷ்டகம், சிவநாம அஷ்டகம். கோவிந்தா ஹரே கோவிந்தா, கோவிந்தா ஹரே கோவிந்தா. இன்னைக்கு முருகனை நினைத்து ஒரு சொந்த வீடு வேணுமா, வாகனம் வேணுமா என்று செவ்வாய்க்கிழமை அதை நீங்கள் சொல்லுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.